Meet Mr. Guide Vijay Kumaran. Yeah, we are going to off-road trucking to the forest with the help of my guide. Hello, Mr. Guide. Just say hi. Hi. Yeah. See here. It is the elephant shed. See the road. It's very narrow. See the location of the forest. It's very beautiful. Where? Wow. See, Mr. Guide is telling something that it is a favorite spot for the elephant. Yeah. See here. The elephant broken it in the water. Oh no. Fuck off. See the pipe. So my guide is going to explain about the tea plant. செடின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செடியில இருந்து ஃபர்ஸ்ட் பூ பூக்கும். Okay. மொட்டு இருக்கும். சரியா? Yeah, where it is? We see here. Yeah. இதான் மொட்டு. Okay. சரியா? மொட்டு அப்புறம் என்ன ஆகும்? பூவா பூக்கும். Oh, nice. See. சரியா? பூ பூத்து இந்த மாதிரி காய் காய்க்கும். Okay. What is the purpose and use? அப்புறம் தான் செடியா வரும். Okay. சரியா? இந்த மாதிரி இந்த மாதிரி இதுல இருந்து பிரிஞ்சு வரும். Oh, nice. ஓகேவா? My guide finally found the water. This is wow. It is very pure. See here. Wow. Yeah. இரு நான் வேலையை எடுத்துட்டு வரேன். வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கு. தாமரை மாதிரி. Okay. இது சாப்பிடுற கீரை. கீரையா? So we are going to for the next hill, for the river. So we are going to explore the river. Apart from the next hill, my guide is going. I'm following. I'm very tired. Something is there. Yeah. Cock. இந்த இடத்துல ஒரு கிராமரம் நட்டுக்கலாம், மகாமரம் நட்டுக்கலாம். அது செம்பருத்தி மரம். So we are going for the river. At the forest area. This is the hidden spot suggested by my guide. Oh, can you hear the sound of the water? Yeah, finally we find the spot here. So we are planning to go there like that. We are going to come on the day and going to bath here. Hi. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பாட்டில் குளிச்சுட்டு இருக்கோம். குளிச்சு முடிச்சாச்சு, நடுங்கிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த செமையாக இருந்துச்சு, ஆனால் தண்ணி நடுங்குது. இப்போ குளிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இறங்குறதுன்ட்டு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். குச்சி ஒன்று எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, குச்சி ஒன்று எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஆல் கண்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி முடிச்சோன்னா யா ஆப்வியஸ்லி கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடுங்குது, காத்தடிக்குதுங்க, கத்தடிக்குது கசிமெத்து கத்தடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, இடுப்பு வந்தாச்சு. ஆனால் நடுங்குது. ஃபோனு மட்டும் கீழே விழுந்துச்சு. 50,000 சரிங்களா?
நல்லா இருக்கு. அப்படியே மீனையும் காட்டிது. அப்படியே பார்த்தீங்க, இதுதான் போதி தர்மர் ஸ்டைலு. சாமி போன போட்டுறா. அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா கொஞ்ச நேரம் தண்ணி வந்து செத்துருவோம். ஆமாம், நல்லா இருக்கு. லாகுக்கு பிறந்தாங்க ஏங்க நடுங்குதுங்க இருக்காரு. பார்த்தீங்கன்னா கட்டையை கடத்திட்டு போகிறாங்க. ஹாய் ப்ரோ. கடத்தில் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இவர் தான் வந்து இன்ஸ்பெக்டரு. நான் தூக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளால முடியாது. அப்படியே போக வேண்டியதான். மீன் வேற கிடைக்குது. உண்மையெல்லாம் போயிடலையே. அதான் தெரில. சரி விடு, அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம். பட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். நம்ம எங்கேயாச்சும் பார்த்துக்கலாம். பார்ப்போம். காசு ராசம் மட்டும் நல்லா சுத்த வேண்டிதான். எடுப்போம், பார்ப்போம். பாய். See here, the fish are biting my leg. இப்போ போடலாமா விளாகு? பார்த்தீங்கன்னா நரேன் கார்த்திக் என்பவர் இப்போது தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டான். முங்க சொன்னால் முங்கவே மாட்டான். கேட்டால் வீசிங் ப்ராப்ளம்னு சொல்லி கதை சொல்கிறான். இந்த தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கே அவனுக்கு 25 நிமிஷம் பிடிச்சிருக்கு. தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். கிட்ட போவோம். போன கீழே போட்டால் நான் பொறுப்பு இல்லை, தேட முடியாது. டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆமாம், மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு நரேன் கார்த்திக் வந்துட்டு தண்ணியில் முங்க போகிறதா ஒரு சபதம் விட்டுருக்காரு. திருச்சிக்காரரு 45 டிகிரியில இருந்து 15 டிகிரியில் இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள முங்கிறது வந்துட்டு பெரிய சாதனையாக பார்க்குறோம் நாங்கள். ஓகே ஓகே. நரேன் கார்த்திகோட சொத்து பூரா எனக்கு தான், ஓகேவா? சொல்லிடு, அதே வாக்கு மூலமாக கொடு. ஓகே, அப்போ செத்து நானே போட்டு தெளிகிறோம். மக்களே பார்த்துக்கோங்க. சே சீஸ் தலை இன்னொரு முங்கு. அப்பா முங்கிட்டான். முங்கிட்டான். பரவாயில்ல வா. முங்கற அப்படி மறுபடியும் பார்த்துக்கோங்க. மீனும் காண கிடைக்காத காட்சி. ஓகே 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 ஓகே. அரேன், இது என்ன ஸ்டைல்? இது போதி தர்மர் ஸ்டைல். போதி தர்மர். மக்களே பார்த்துக்கோங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஒரு புது போதி தர்மர். என்ன இந்த போதி தர்மர் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவாரு. கெட்டதுக்கான பாபா இவரு, நல்ல பாபா கிடையாது. நரேன் தர்மர். நரேன் கார்த்திக் போதி தர்மர். ஆமா, இவர் வந்துட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஃபேனு. டே வந்துடும், இதாயிர போது வந்துரு. இறங்கிட்டேன்னா அப்படியே உட்காந்துருவேன். சரி, அப்போ உட்காந்துக்கோ. போதி தர்மரே, உலகத்துக்கு ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா?